ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் பயிற்சி 5.1ல் புறவய வினாக்கள் 2 கொஷின் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 6வது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. திட்ட வடிவில் 7 என்ற எண் மதிப்பிற்கான நேர்கோட்டு குறிகள் டேஷ் என குறிக்கப்படுகின்றன. நேர்கோட்டு குறிகளின்னு கேட்டுக்கிறாங்க 7. அப்போ 7னா இதுக்கு பாருங்கள் 7 வந்து நம்பர்ஸில் வராது. நேர்கோட்டு குறினா ஒரு நேர்கோடில் வரும். அப்போது 1 2 3 4 5 6 7 அப்போ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது லாஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் எல்லாமே சேர்த்து 6 போட்டு 7ஆவதாக இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது தவறு. இந்த மெத்தடில் வராது, இந்த மெத்தடில் தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 7வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. என்ற நேர்கோட்டு குறிக்கும் எண் மதிப்பு என்ன, இது எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 1 2 3 4 5வது கோடு இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க 5 6 7 8 9. அப்போது 9 இருக்குது. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் புறவய வினாக்கள் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?